இதில் வந்து 1/2 கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். இதில் ஃபஸ்ட்டு நம்ம வந்து மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம். 1/2 லெமன் வந்து ஜூஸ் ஃபஸ்ட்டு புழிஞ்சிடலாம். இதில் ஸோ 1/2 லெமன் புழிஞ்சிருக்கேன். ஸோ அடுத்து இந்த சிக்கனுக்கு தேவையான உப்பு போடுறேன். 1/2 டீஸ்பூன் கிட்ட உப்பு போட்டிருக்கேன். யூஸ்வலாக சிக்கனுக்கு வந்து மஞ்சள் தூள் போட மாட்டாங்க, ஏன்னா கலர் மாறணும். பட் நம்ம நான்வெஜ் சேர்க்குறப்ப எப்போல்லாம் நான்வெஜ் சேர்க்குறோமோ அப்போல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டால் நம்மளோட ஹெல்த்துக்கு அது நல்லது. ஸோ லைட்டாக ரொம்ப கம்மியாக போட்டால் போதும். ஒரு 1/4 டீஸ்பூன் தான் போட்டிருக்கேன். 1/2 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிட்டு இந்த லெமன் ஜூஸ் இது எல்லாமே வந்து ஒரு 15 மினிட்ஸ் கிட்ட வந்து நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறம் நம்ம மசாலா ஆட் பண்ணலாம். ஃபஸ்ட்டே மசாலா ஆட் பண்ணிட்டோன்னா அது நல்லா இறங்காது மசாலா. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த லெமன் எல்லாமே வந்து நல்லா உள்ளே போய் கொஞ்சம் நல்லா மேரினேட் ஆனதுக்கப்புறம் நம்ம அதுக்கப்புறம் மசாலா ஆட் பண்ணலாம். ஸோ இது அப்படியே இருக்கட்டும். ஒரு 10 மினிட்ஸ் கழித்து நம்ம வந்து அடுத்த மசாலா ஆட் பண்ணலாம். ஸோ 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு ஊற வச்சு. நம்ம இப்போ வந்து அடுத்த மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிடலாம். 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1 பிஞ்ச் சீரகப்பொடி, 1/2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1 டீஸ்பூன் கர்ட், எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் நம்ம. நீங்கள் இந்த மாதிரி ஃபுல்லாக லெக் பீஸ் போட்டிங்கன்னா நீங்கள் அதில் கொஞ்சம் கட் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் உள்ள மசாலாஸ் போகும். ஓவர் நைட் நீங்கள் இப்போ நைட்டு மாதிரி அந்த டைமில் செஞ்சுட்டு நீங்கள் ஃப்ரீசரில் வச்சு அடுத்த நாள் எடுத்து நீங்கள் பொரிச்சாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 1 hour நல்லா நீங்கள் ஊற வச்சிங்கன்னா அந்த மசாலா எல்லாம் இன்னும் நல்லா இறங்கி டேஸ்ட் நல்லா கொடுக்கும். ஸோ இது 1 hour ஊறட்டும். சிக்கன் 65 நல்லா 1 hourக்கு மேலே நல்லா ஊறிடுச்சு. நான் சொல்ல மறந்துட்டேன் முன்னாடியே, ஒரு 1 டீஸ்பூன் லெவலுக்கு நான் வந்து ஒரு மிளகு ஃப்ரெஷ்ஷாக கிரைண்ட் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடுங்க. பேனில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். ரொம்ப ஃபுல்லாக எண்ணெய் வைக்காதீங்க, ஏன்னா நம்ம சிக்கன் எண்ணெயை திரும்ப நம்ம ரீயூஸ் பண்ண மாட்டோம். ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப கம்மியாகவே எண்ணெய் வச்சுக்கோங்க. பேன் நல்லா எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம சிக்கனை போட்டுடலாம். நிறைய சிக்கன் போடாதீங்க, இல்லைன்னா சரியாக வேகாது.
வெந்துருச்சு. இப்போ நம்ம பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். சிக்கன்லாம் பொரிச்சு எடுத்தாச்சு. அதே எண்ணெயில் கொஞ்சோண்டு கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாவை கீறி போட்டிருக்கேன். ஸோ இது கொஞ்சம் கிறிஸ்பியாக ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் அது மேலே போட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம எடுத்தாச்சு எல்லாத்தையும். நம்ம அந்த அதே எண்ணெயில் பொரித்த க்ரீன் சில்லிஸும் நம்ம கருவேப்பிலையும் இதில் போட்டாச்சு. அதுவும் கிறிஸ்பியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லோரும். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நான் எதுவும் சிந்தட்டிக் கலர்ஸ்லாம் நான் ஆட் பண்ணவே இல்லை. நான் உங்களுக்கு காமிச்ச அந்த இது மட்டும் தான் நான் ஆட் பண்ணியிருந்தேன். இது பாருங்கள் எவ்வளோ நல்லா கலர்ஃபுல்லாக வந்திருக்குன்னு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.